நமஸ்காரம். அன்பார்ந்த நேயர்களே, திருக்கோயில் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் விஷயம் என்னவென்றால், நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்று கேட்டால் பண வரவுதான். மனித வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் பணத்துக்கு இருக்கிறது. அந்த பணத்தை ஈர்க்க என்னென்ன வழி என்பதை பற்றி 1-2 வீடியோ நான் இதற்கு முன் செய்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் ஒரு சின்ன ஒரு பரிகாரம், பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். ஆனால் சின்னது என்பதனால் அது வேலைக்கு ஆகாது என்று நினைக்காதீர்கள். அது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இதை நீங்கள் பண்ணி பார்த்து விட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும், வீடியோ பிடித்திருந்தால் லைக் போட்டு ஷேர் பண்ணவும். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். இதுவரையிலும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு பிரம்ம முகூர்த்த விளக்கை பற்றி தான் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு என்பது, இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கானது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வைக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தம் 1-2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் நான் சம்பத்கரி தேவியின் விளக்கு ஏற்றுவது பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் 4:30 5:30 மணிக்குள் ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அதுவும் பிரம்ம முகூர்த்தம் தான். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற வேண்டிய நேரம் என்னது என்று பார்த்தால், காலையில் 3 5 மணிக்குள் ஏற்ற வேண்டும். சில மாதங்களில் சூரியன் சீக்கிரமாக உதித்து விடுகிறது. அப்படி வரும்போது 5:30 மணி வரையிலும் பிரம்ம முகூர்த்தம் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. ஆனால் சூரியோதயம் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் அன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5:30 என்பது ஒரு 5:15 5:10 அந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது முடிந்து விடுகிறது. அதனாலதான் அந்த 3 5 மணிக்குள் ஏற்ற வேண்டும் என்று இங்கே சொல்லியிருக்கிறேன். எந்த விளக்கு ஏற்ற வேண்டும் என்று கேட்டால் 5 அகல் விளக்கு தான் ஏற்ற வேண்டும். இந்த விளக்கானது நீங்கள் பூஜா முறையில் தான் வைக்கணும் என்று இல்லை. அது ஹாலிலோ இல்லை என்றால் கிச்சனிலோ வைக்கலாம். ஆனால் பெட்ரூம் அவாய்ட் பண்ணிடுங்க. காலையில் எழுந்து கை கால் அந்த பஞ்சாங்க ஸ்நானம், இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த பஞ்சாங்க ஸ்நானம் முடித்த பிறகு, இல்லை நீங்கள் தலையநாள் அசைவம் சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்றால் உடம்பை மட்டும் கழுவி விட்டு தலையில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம். இல்லை கணவன் மனைவி உறவு கொண்டிருந்தால் நீங்கள் குளித்து விட்டு இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம். பீரியட்ஸ் டைமில் அந்த 7 நாள் விட்டுருங்கள், அந்த டைமில் ஏற்ற வேண்டாம். அதற்கு பின் திருப்பியும் தொடர்ந்து ஏற்றலாம். இந்த மாதிரி ஒரு 48 நாள் நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கானது ஏற்ற வேண்டும். அது 3 5:10 நீங்கள் ஏற்றலாம். இந்த அகல் விளக்கானது 48 நாள் நம்ம ஏற்ற போகிறோம் இல்லையா? அந்த பட்சத்தில் அகல் விளக்குகள் ஒரு நாள் ஏற்றினதுக்கு பிறகு அதை நன்றாக துடைத்து விட்டு அடுத்த நாள் திருப்பியும் ஏற்றலாம். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. திரியானது தினமும் புதுசாக போட வேண்டும். இது உங்கள் பூஜா முறையிலும் ஏற்றி வைக்கலாம், இல்லை என்றால் ஹாலிலும் ஏற்றி வைக்கலாம். ஒரு கண்ணாடி தட்டிலோ இல்லை என்றால் ஒரு ஸ்டீல் தட்டிலோ இந்த 5 விளக்கை வைத்து நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் திரி போட்டு ஏற்றிடலாம். வேற எந்த விதமான அசுத்தமும் இல்லை என்றால் கை கால் முகம் மட்டும் கழுவி தலையில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு காலையில் ஏற்றி விடலாம். ஏனால் 3:30 மணிக்கு எழுந்திருக்கும் போது நம்மளால் குளிக்க முடியவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. பஞ்சாங்க ஸ்நானமானது மட்டும் பண்ணி அதற்கு பின் இந்த விளக்கை ஏற்றலாம். இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு காலையில் எழுந்து கை கால் கழுவி முகம் கழுவி அதற்கு பின் இந்த அகல் விளக்கை ஒரு தட்டில் வைத்து 5 அகல் விளக்கை தட்டில் வைக்க வேண்டும். அதை பூக்கள் வீட்டில் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இருந்ததுனால் அதை கொஞ்சமாக அந்த தட்டில் போட்டு அலங்காரம் வேணுமானால் பண்ணலாம். அது காலையில் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த நேரம் பிரபஞ்சம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். நமக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற அந்த டைமில் இந்த விளக்குகளை ஏற்றி வைத்து நீங்கள் அதற்கு முன் உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் பிரபஞ்சத்திடம் நன்றி கூறுங்கள். இதுவரையிலும் எனக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி என்று முதல்ல கூறுங்கள். அதற்கு பின் உங்களுடைய பிரார்த்தனை என்னது, நிறைய பிரார்த்தனை இருந்தால்
நீங்க இந்த தீபம் எப்படி இந்த இருட்டை அழிக்கிறதோ, இந்த தீபம் எப்படி ஒரு பிரகாசத்தை பரத்துகிறதோ, அதே மாதிரி என்னோட வாழ்க்கையிலும் இந்த தீப ஒளி பிரகாசத்தை பரத்தட்டும் என்று அந்த மாதிரி நீங்கள் ஒரு பொதுவான ஒரு கோரிக்கை வைக்கலாம். இல்லை என்று உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் நடக்கணும் வாழ்க்கையில் என்றால் அந்த விஷயத்தை குறிப்பிட்டு மனதில் பிரபஞ்சத்திடம் நன்றி கூறி இது எனக்கு நடந்து விட்டது என்ற ஒரு நன்றி உணர்ச்சியோட இந்த விஷயத்தை உங்கள் மனசில் இருக்கிற பிரார்த்தனையை நீங்கள் கண்ணை மூடி ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணி பிரபஞ்சம் இல்லையெனில் உங்கள் இஷ்ட தேவதை யாரோ அவரிடம் இந்த பிரார்த்தனையை முன்வையுங்கள். இந்த ஒரு 5 நிமிடம் போதும். அதற்கு பின் நீங்கள் எழுந்து உங்கள் வேலையை பார்க்கலாம். இந்த 5 நிமிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு 48 நாள் நீங்கள் இந்த விதமாக பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றி உங்கள் பிரார்த்தனையை பிரபஞ்சத்திடம் முன்வைத்து வந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் உங்களுக்கே அதிசயமூட்டும் விதமாக இருக்கும். உங்கள் பிரச்சனை என்னவோ இல்லை உங்கள் கோரிக்கை என்னவோ அது ஒரு 20, 22, 25 நாளுக்குள் உங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, இல்லையெனில் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றினால் அந்த விஷயம் கிடைப்பதற்கான வழிகள் ஒன்றொன்றாக திறக்கப்படும். இல்லை பொதுவாக வாழ்க்கை நன்றாக இருக்கணும் என்று நினைத்து இது ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாகவும் ஒரு குதூகலமாகவும் மாறுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். இதில் வேற எந்த மந்திர ஜபமோ வேற எந்த ஒரு பூஜையோ இல்லை. நாம் அந்த பிரபஞ்சத்திடம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கை ஏற்றி வைத்து மனதில் தியானம் பண்ணி நம்ம பிரச்சனையை கூறுகிறோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தின் விசேஷமான ஒரு சக்தி என்னவென்றால் அந்த நேரத்தில் நம்ம பேசுவது சீக்கிரமே கடவுளிடம் சென்றுவிடும். ஏனெனில் மற்ற எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு அமைதியான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பூஜை பண்ணினாலும், என்ன ஸ்லோகம் சொன்னாலும், என்ன மந்திர ஜபம் பண்ணினாலும் அது சாதாரணமாக நம்ம மற்ற நேரங்களில் சொல்வதை விட 10 மடங்கு உங்களுக்கு பலனை தரும் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால நம்பிக்கையோட இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றி வையுங்கள். உங்கள் பிரார்த்தனையை முன்வையுங்கள். உங்களின் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அப்புறமாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு குறிப்பிடுங்கள். திருப்பியும் உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் கிரியேட் பண்ண எனக்கு அது உதவியாக இருக்கும். ஒவ்வொரு சம்பத்கரி மந்திரமானது, வாராகியின் மந்திரமானது எல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோவிலாக குறிப்பிட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த விதமான பூஜை, எந்த விதமான ஒரு பரிகாரம் சாத்தியமாகிறதோ, இல்லை உங்களுக்கு எது சீக்கிரமாக பலன் கொடுக்கிறதோ அந்த ஒரு பரிகார முறையை நீங்கள் பின்பற்றி வாருங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்க நினைத்த ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்ன வழிகள் மூலமாக நிறைவேறிவிட்டது என்றால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் போடவும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஊட்டமளிக்கும். இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.